ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறுகதை கேஸ்ல அருணோட அம்மா அருண்கிட்ட சொல்றாங்க, "தம்பிய முத்து காப்பாத்திருக்காருல்ல, நீ வெளியில சொல்லியிருக்கலாம்லப்பா. அத விட்டு போட்டு நீ பேட்டியில சொல்லாதனால பாரு பிரச்சனை ரொம்ப கூடி போயிட்டுருக்கு." அவங்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய பெருசு பண்ணிக்கிட்டே போறாங்க. "இந்த இடத்துல நீ கொஞ்சம் இறங்கி குடுத்துருக்கலாம்ல பாரு. இப்ப எவ்வளோ பெரிய கேப் ஆயிருச்சு. இனி எப்படி திரும்ப திரும்ப அவங்க பொண்ணு நம்ம கேட்க முடியும்? அவங்க எப்படி குடுப்பாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "உன்னோட பிடிவாதம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். நான் அத புரிஞ்சுக்கிறேன். ஆனா மத்தவங்க அத புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல. இது நம்மளுக்கு இந்த சம்மந்தம் வேணாம்ப்பா. நான் திரும்பவும் சொல்றேன். நான் வேற இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சேனே, நான் பார்க்குற பொண்ணே என்னைய கல்யாணம் பண்ணிக்க. அதுல தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அருண் அவங்க அம்மாட்ட அமைதியா இருந்துட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சீதாவிட்ட பேசுறாரு. சீதா ஃபோன் போட்டு அதே விஷயத்த தான் சொல்றாங்க. "எங்க மச்சான் பண்ணத நீங்க கொஞ்சம் சொல்லியிருக்கலாம்ல. அவரு நெறைய உதவி பண்ணாரு, கொஞ்சமா பண்றாரு. அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. பட் ஆனா அவர் கூட இருந்தாருன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாப்புல, "இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா உங்க மச்சான் திரும்ப திரும்ப அத பெருசு பண்ணி வராரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ சீதா "நான் என்ன சொன்னாலும் நீங்களும் பிடிவாதமா இருக்கிறீங்க. நம்மளுக்கு இந்த பிரச்சனை எப்பதான் தீரப்போகுமோ தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்ற மாரி ஒரு பிளான் பண்ணு. உங்க அக்காவ கூட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. நம்ம பேசி ஒரு முக்கிய முடிவு எடுப்போம்" அப்படின்ட்டு அருணும் சொல்றாப்புல. அதுக்கடுத்து நம்ம முத்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, செயின கொண்டுட்டு நேரா கோயிலுக்கே வந்துறாரு. அங்க சீதா அம்மா எல்லாருமே இருக்காங்க. அவங்க முன்னாடி என்ன சொல்றாருன்னா, "இந்த செயின நான் சீதாவுக்கே குடுக்குறேன்" அப்படின்னு கழுத்திலே போட்டு விட்டுறாரு. போட்டு வச்சு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "சீதா கண்டிப்பா உங்க மச்சான நான் என்னால முடிஞ்ச வரையும் நான் நெறையா உனக்கு பண்ணி தரேன்" அப்படின்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, "இல்ல மாமா, என்ட்ட ஏற்கனவே சேவிங் நெறையா இருக்கு. அத வச்சு என்னுடைய தேவைகள நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்றாங்க. "நீ சேவிங் பண்ணு. அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. உன்னோட தேவைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உன்னால என்ன முடியுமோ அத செய்யி. ஆனா நான் இந்த வீட்டுக்கு ஒரு மூத்த மருமகனா இருந்து, என்னோட குழந்தையாவுக்கு என்னால என்ன முடியுமோ அத நான் செய்றேன். அப்பதான் எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நல்ல மாப்பிள்ளையாவும் நான் உனக்கு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லும்போது, சீதாவோட முகமே மாறி போயிருது. அப்பா சத்யா கேட்குறாரு, "என்ன மாமா சொல்றீங்க? நல்ல மாப்பிள்ளை அப்படின்னா செயினு, தங்க நகை எல்லாமா கேட்க போறாங்க" அப்படின்றாங்க. "டேய் உனக்கு புரியாதுடா. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை அப்படிங்கிறது நம்ம புள்ள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம பார்க்குறது. மத்தபடி பொண்ணுட்ட நம்ம குடுக்க வேண்டியது எல்லாமே நம்ம குடுத்து தான் அனுப்பணும். அது மட்டும் இல்ல, அங்க உள்ளவங்க எல்லாருமே அதத்தான் விரும்புவாங்க. கல்யாணம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துட்டாவே, அது வேணும், இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்கடா. இது எல்லார் வீட்லயும் உள்ளது தான். உனக்கு அத பத்தி தெரியாது" அப்படின்றாரு. அதுக்கு சத்யா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காப்புல. அப்ப மீனாவும், "வா மீனா போலாம்" அப்படின்னு கூப்பிடும்போது, "நான் அம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேங்கன்னு" சொல்லும்போது, "உங்க அம்மாவுக்கும் உனக்கும் என்னதான் பேச்சோ, கிட்டத்தட்ட 10 மணி நேரம் விட்டா கூட 2 பேரும் பேசிட்டே தான் இருப்பீங்க. இருந்தாலும் பரவால்ல, நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன்" அப்படின்னு கிளம்பிறாரு. அந்த நேரம் சீதாட்ட அருண் பேசுறத பார்த்துட்டு, இவரு கிளம்பி போற நேரம் பார்த்து, அங்க அருண் அதே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. கோயில்ல 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ திறமை இல்லாத ஆள்னு நினைச்சீங்க. ஆனா ரொம்ப நீ திறமையான ஆளா இருக்க. பார்ட்டிய கூட்டு ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, அத நீ வைரல் ஆக்கிற" அப்படின்ட்டு அருண் கேட்கும்போது, "நீ தப்பா முடிவெடுத்து பேசுற. அது கிடையாது. நான் அவங்கள கூப்பிட்டுலாம் வர கிடையாது. அவங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல எனக்கு அவங்க பரிசு குடுத்தாங்க. அந்த இடத்துல என்னோட தம்பியோட ஒய்ஃப் தான் ஃபோட்டோ எடுத்து வைரல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. 2வது என்னைய பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் புகழ்ச்சிக்காக எந்த விஷயமும் செய்ய மாட்டேன். அப்படியே ஒரு நல்ல காரியம் பண்ணாலும், அத நானே வெளில சொல்ல மாட்டேன். என்னோட கேரக்டர் அப்படித்தான்" அப்படின்றாரு. அப்படி இந்த விஷயம் வெளில வந்ததுக்கு ஒரே காரணம், "என்ட்ட உண்மை இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "நீ போலீஸு பவரு பவரு அப்படின்ட்ட. அது முக்கியம் இல்ல. நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துக்கு நான் உண்மையா இருக்கேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்குது" அப்படின்னு முத்து சொல்றாப்புல. அவருனால பேச முடியல. "அப்புறம் எதுக்கு இந்த கோயிலுக்கு நீ வந்த?" அப்படிங்கும்போது, "என் கோயிலுக்கெல்லாம் வரக்கூடாதா? கோயில் உங்க பேர்ல தான் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "கோயிலுக்கு நீ வரலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. வா சாமி கும்பிடு போயிட்டே இரு. ஆனா அத விட்டுப்புட்டு எங்க வீட்டு பிள்ளை மேல நீ பார்க்குறீ, வைக்கிறீ அப்படின்ட்டு தெரிஞ்சுச்சு கண்டிப்பா நீ அசிங்கமாயிருவ" அப்படின்ற ஒரு வார்த்தைய அவர் சொல்லும்போது, அருண் கோவத்த வெளில காட்டாம அப்படியே அவரு சத்தம் இல்லாம அந்த இடத்த விட்டு வெளில போயிர்றாரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவையும் நம்ம சீதாவையும் நேரா ஒரு இடத்துல மீட் பண்றாரு. அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் சீதாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் வழி. வேற அத விட்டா வேற வழி இல்ல" அப்படின்றாரு. அப்ப மீனா ரொம்ப பயந்து தயங்குறாங்க. "நீங்க உண்மையிலேயே ரொம்ப உயிருக்கு உயிரா விரும்புறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்தில நானும் என் வீட்டுக்காரரும் இங்க ரொம்ப அன்பா, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது?" அப்படின்ற மாரி அவங்க பேசுறாங்க. பின்ன என்னங்க பண்றது? உங்க தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு அவங்களும் சம்மதிக்க மாட்றாங்க. அதாவது எங்க மாமா சம்மதம் இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லன்னா கல்யாணம் பண்ணாமயே நான் இருப்பேன் அப்படின்றாங்க. எங்க அம்மாவும் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி 2 வீட்லயுமே எதிர்ப்பு இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க 2 பேரும் உண்மையா ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்ல அப்படின்றாரு.
அதுக்கு நான் என்னங்க பண்றது? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க சொல்றதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு நீங்க உதவி பண்ணா போதும். மத்தபடி நாங்க எல்லாமே பார்த்துக்குறோம் அப்படின்றாரு. மீனா ரொம்ப பயத்துல, அதிர்ச்சியில ரொம்ப பயப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம விஜய் என்ன பண்ட்டாங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து அவங்க ரெடி ஆகி போறாங்க. அந்த ஃபங்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி ஏற்கனவே வந்து பர்த்டேவுக்கு வந்து சொல்லியிருந்த அந்த டேட்டுக்கு இவங்க போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வசதியான பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது, அதுல ஒரு வீட்டுக்காரவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த செயின் வந்து என்னோட செயின் தான் இருக்கு. நான் ஏற்கனவே வந்து ஒரு செயின் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனே. இந்த செயின் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு?" அப்படிங்கும்போது, விஜய் அப்படியே ஷாக் ஆகி போறாங்க. "இல்லங்க இந்த செயின் வந்து என்னோட மருமக எனக்கு கிஃப்ட்டா குடுத்தது. அவ வந்து ஒரு இடத்துல வந்து வாங்கி எனக்கு குடுத்ததா சொன்னா" அப்படின்றாங்க. "அது எப்படிங்க வாங்கி குடுத்துருப்பாங்க? இந்த செயின் காணாம போனது. அப்போ உங்க மருமக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு உங்க மருமக திருடியா இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, விஜயானால பேசவே முடியல. ரொம்ப ஷாக் ஆகி போகுது. இருங்க இந்த விஷயத்த வந்து நானு என் மருமகன்ட்டயே நானு என்ன ஏதுன்னு கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கான வாய்ப்பே இல்ல. நான் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னோனே, விஜயா ரொம்ப ஆடி போயிறாங்க. ஆடி போய் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு, நீ என்னைய உள்ள தூக்குறதுக்கு ஐடியா பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஜெயில்லயே கொண்டு போய் என்னைய தள்ளிருவாளே அப்படின்ற ஒரு பயத்துல விஜயா வந்து ஆடி நடுங்கி, "பொறுங்க எதுவும் அவசரப்பட வேணாம். இது என்ன அப்படின்ற உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரோஹிணிக்கு ஃபோன் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிர்றாங்கன்னா, போலீஸுக்கே இன்ஃபார்ம் பண்ணிர்றாங்க. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துருது. இதுல வந்து மாட்ட போறது விஜயாவா, ரோகிணியா அப்படிங்கிறது தெரியல. அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து சொல்றாப்புல, "சீதாவ வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நம்ம அருணுக்கு கட்டிக் குடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. நானே நல்ல இடமா பார்த்துட்டுருக்கேன். அந்த இடத்த வந்து தான் நீங்க ஓகே பண்ணணும். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். ஏன்னா வந்து, இப்ப வரைக்கும் அவன் வந்து என்ட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எனக்கு எதிரா தான் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் வந்து அவன் உண்மையா இல்ல யாருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து, "அது நீங்க சொல்றது உண்மையா தான் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நீங்க பார்க்குற இடத்துல பாருங்க. நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சீதாவ நம்ம அந்த இடத்துலயே நம்ம கட்டி குடுத்துரலாம்." அப்படின்ட்டு முத்துட்ட சொன்னாலும் கூட, அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஒரு வருத்தம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீதா வந்து அருண் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காப்லயே. நம்ம இதுக்கு ஓகே பண்றதா இல்லையா? இத நம்ம வீட்டுக்கார்ட்ட சொன்னோம்னா பிரச்சனை கூடிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. ஒருவேளை நம்ம உதவி செய்ய போயி, நம்ம முத்துக்கு வந்து ஏதாவது நம்ம வீட்டுக்காருக்கு இது தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம மேல வந்து அதிக பிரச்சனைய கொண்டு வந்துருவாரா? அப்படின்ற ஒரு பயமும் மீனாவுக்கு இருக்கு. இத வெளில சொல்ல முடியாம ரொம்ப தவிதாயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரோகிணினால நம்ம விஜயாவும் மாட்ட போறாங்க. நம்ம அருண்னால நம்ம மீனாவும் மாட்ட போறாங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து தல தூக்கி வருது. இதுலேருந்து இவங்க எப்படி மீண்டாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய ஃபியூச்சர்ல வந்து நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும், அதில ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டா, உங்களோட பர்த் டேட் ஆஃப வந்து நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன நான் கண்டிப்பா உங்களுக்கு பதிவு பண்றேன். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.